இப்படி முன்பின் சுன்னத்துகளாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான தொழுகைகளை பேணுங்கள், அது உங்களுக்கு மறுமைக்கு நல்லது என்றார்கள். அடுத்த தொழுகை ஃபஜ்ர், சூரிய உதயத்திலிருந்து சூரியன் நடு உச்சியில் இருக்கின்ற வரை உள்ள முற்பகல் நேரம், லுஹாவுடைய தொழுகை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், என்னிடத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி கூறினார்கள் 3 காரியங்களை. ரமலானுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் 3 நோன்பு வையுங்கள், பிறை 13, பிறை 14, பிறை 15. தூங்குவதற்கு முன் வித்ரு தொழாமல் நீங்கள் தூங்காதீர்கள். லுஹாவுடைய நேரத்தில் 2 ரக்காத் நீங்கள் தொழுது வாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுடைய உடல் உறுப்புகள் தான தர்மம் செய்ய நீங்கள் விரும்புகிறீர்களா? கைகளின் மூலமாக, முகத்தின் மூலமாக, கால்களின் மூலமாக, உடல் உறுப்புகளின் மூலமாக நீங்கள் தான தர்மம் செய்ய விரும்புகிறீர்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். ஒவ்வொரு தஸ்பீகும் ஒவ்வொரு தர்மம், சுப்ஹானல்லாஹ் ஒரு தர்மம் கொடுத்த நன்மை, அல்ஹம்துலில்லாஹ் ஒரு தர்மம் கொடுத்த நன்மை, அல்லாஹு அக்பர் ஒரு தர்மம் கொடுத்த நன்மை. ஒவ்வொரு தஸ்பீகும் ஒவ்வொரு தர்மம். எல்லா தர்மத்தையும் காட்டிலும் சிறந்த தர்மம் நீங்கள் 2 ரக்காத் லுஹா தொழுவது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இமாம் நவவி அவர்கள் லுஹாவினுடைய நேரத்தை குறித்து நமக்கு சொல்லித் தரும் பொழுது, அஸரிலிருந்து மக்ரிப் வரை எத்தனை மணி நேரம் இருக்கிறதோ, ஒரு 2.5 மணி நேரம், இந்த மணி நேரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். சூரிய உதயத்திலிருந்து, சூரியன் உதயத்திலிருந்து ஒரு 2.5 மணி நேரம் கழித்து நீங்கள் லுஹா தொழலாம். இமாம் நவவி அவர்கள் லுஹாவுடைய நேரத்தை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லுஹாவுடைய தொழுகையினுடைய எண்ணிக்கையை குறித்து நமக்கு சொல்லும் பொழுது, 2 ரக்காத்து தொழுங்கள், 4 ரக்காத்தாக தொழலாம், 6 ரக்காத்து தொழலாம், 8 ரக்காத்து வரை தொழலாம் லுஹாவுடைய தொழுகை. இப்படி நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். ஃபஜ்ரிலிருந்து இஷா வரை முன்பின் சுன்னத்துகள் 12 ரக்காத். அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டிவிட்டார். அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிற லுஹாவுடைய தொழுகை எல்லா தர்மங்களை காட்டிலும் சிறந்த ஒரு தொழுகை. 2 ரக்காத். அதிகாலை பொழுது வீட்டிலிருந்து தொழில் துவங்க செல்லும் பொழுதோ, வீட்டிலிருந்து நாம் புறப்படும் பொழுதோ, ஏகதேசம் அதிகபட்சம் ஒரு 10 மணிக்கு, ஒரு 9 மணிக்கு, 9லிருந்து 10 மணிக்கு அதிகபட்சம் ஒரு 2 ரக்காத் வீட்டில் தொழுது நாம் புறப்படும் பொழுது எல்லா தர்மங்களை காட்டிலும் சிறந்த தர்மத்தை கொடுத்து நாம் புறப்படுகிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொன்னது, மாதத்தில் 3 நோன்பு வையுங்கள், வித்ரை கண்டிப்பாக தொழுங்கள், நீங்கள் லுஹாவையும் பேணி வாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி எங்கு திரும்பினாலும் நம்முடைய வாழ்வில் உபரியான வணக்க வழிபாடுகள், அதிகம் திக்ருகள், அதிகம் ஸலவாத்துகள், அதிகம் அல்லாஹ்விடத்தில் சுஜூது செய்கிற ஒரு பழக்க வழக்கம் நம்மிடத்தில் இருந்தால் நம்முடைய ஈமான் பாதுகாக்கப்படுமா இல்லையா? நம்மிடத்தில் தீய செயல்கள் அகற்றப்படுமா இல்லையா? நம்முடைய தக்வா அதிகரிக்கப்படுமா இல்லையா? நம்முடைய ஹிதாயத் பாதுகாக்கப்படுமா இல்லையா? ஆனால் இஸ்லாமிய சமூக மக்களோ நேற்றைய தினம் நாம் சொன்னதை போல பரலான தொழுகை கூட தொழாதவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும்.